சிரியா என்னம்மா உனக்கு ஏதோ தேவைப்படுது அந்த துணி? ஏமா காலம்பட தான் மெடிக்கல வாங்கி கொடுத்தேன். இப்ப என்ன இந்த துணியை வாங்கிட்டு உள்ள வச்சுட்டு தெரியுற? மெடிக்கல் வாங்கினதா காலி ஆயிடுச்சு. அப்பா சரி பண்ணிட்டு அதுக்காக எங்க அப்பா வந்து ஊர்ல உள்ள துண்டெல்லாம் பிடிங்கி உனக்கு உள்ள வச்சுக்கிட்டு இருப்பானா? பாத்துக்கங்க எப்படிப்பட்ட மானங்கட்ட அப்பன்னு. இவளை எனக்கு அப்பா நாம மருமக வேணுங்க. இந்த பொண்ணு என் பொஞ்சாதி, இந்த ஆளுக்கு மருமக வேணும். இந்த ஆளு என் பொண்டாட்டிக்கு எதை வாங்கி கொடுக்க தெரியுதான் பாருங்க. ஏய் நீ இப்படி எல்லாம் செஞ்சா என் பொண்டாட்டிய உன்னால கற்பனை முடியாது. ஏன்னு கேளு. இவ படித்தாண்டா பத்தினி. அது உனக்கு தெரியுமா? தெரியாதுல? தெரிஞ்சுக்கு. திவ்யா சென்னை இருந்து வந்திருக்கு. ரெண்டு க்ளோஸா ஆடுறீங்களே. திவ்யா என்ன நம்ம கொண்டாட்டியா? இப்பதாப்பா சொன்னேன் மானங்கட்ட அப்பன்னு நம்ம பொண்டாட்டியாவா? ஓ உன கொலையே பண்ணி விடுவேன். ஏன் பொண்டாட்டியா? என்ன தப்பா கேட்கல? ஆனா நீங்க கேளுங்க. உங்க வீட்டுக்கு நான் வர்றேன். நம்ம வீடு கேட்டா தப்பான வார்த்தை. வீட்டு ஓனர் விளக்கமா அண்ணே நான் உங்க வீட்டுக்கு வரேன். உங்க பையனை பார்த்து அண்ணே இது நம்ம பையனான்னு கேட்டா தப்பான வார்த்தையா? நம்ம பையனை கேட்டா தப்பான வார்த்தை. சரி அண்ணே உங்க வீட்டுக்கு வரேன். உங்க தம்பி நிக்கிறாரு. உங்க தம்பி பார்த்து அன்பு நண்பா இது நம்ம தம்பியான்னு கேட்டா தப்பான வார்த்தையா? சொல்லுங்க. வாய்ப்பு இல்ல 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 அதனாலதான் திவ்யா நம்ம கொண்டாடியான்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு? ஏய் தப்பு தான் ஐயா. ஏழு கேளு. இருக்கிற தம்பியை கேட்டலாம், இருக்கிற வீட கேட்டலாம். இந்த பாரு கொண்டாடி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன இந்த பாருப்பா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் கொண்டு வந்திருக்கிற. நீ நல்லா ஓசல ஓட்டு போலாம் பாக்குறியா? ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குமா? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு சிமெண்ட் காசு எனக்கு. ஓ காலையில தான் ஒரு 50 ரூபா கேட்டு பீடி வாங்க காசு இல்லைன்னு நீ என்ன 10 லட்சம் சிகரெட் வாங்குவியா? உன் மண்டல மசுறு தான் உள்ள மூளையும் இல்லையா? இவ்வளவு பீத்துக்கிறியே 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இவ்வளவு கல்யாணம் பண்ண சொல்ல நான் ஒத்துக்கிறேன். ரோட்ல ஓடுற பேர் பஸ். அந்த ஓனர் எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பஸ்ஸை வாங்கியிருப்பாரு? 50 60 70 லட்சம் இருக்கும். 50 60 70 லட்சம் இருக்கும். அவ்வளவு காசை கொட்டி பஸ் வாங்குறாரு. அதுக்கு எத்தனை வாசப்படி? அதுக்கு ஒரு 2 வாசப்படி. இதுக்குதான் நீ சின்ன பையன். பஸ்ஸுக்கு 2 வாசப்படி. எப்படி கேளு. அதான் முன்னாடி ஒரு வாசப்படி, பின்னாடி ஒரு வாசப்படி. டிரைவர் மட்டும் ஏறி இறங்குறதுக்கு ஒரு 1/2 வாசப்படி. அதுதான் டிரைவர் திறக்கிறதே இல்லையா? எல்லாம் ஒரே வழி ஏறிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன எப்படி தெரியும் அங்க ஒரு வாசப்படி இருக்குங்கிறது? சரி அந்த 2 வாசப்படியில ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஏறுறாங்க, எத்தனை பேர் இறங்குறாங்க? நிறைய பேர் ஏறுறாங்க, நிறைய பேர் இறங்குறாங்க. உனக்கு என்ன வேணும்? 10 லட்சம் ரூபாய் போட்டு கல்யாணம் பண்ணு சொன்னேன். ஏன்னா நம்ம பொண்டாட்டியோட கோவம் வந்துருச்சு. அத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. அந்த பஸ்ல எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஏறுறாங்க இறங்குறாங்க? ஓ அது பசியா? அது கவர்மெண்ட் சொத்து. யார் வேணா ஏறலாம், யார் வேணா இறங்கலாம். இது தனியார் சொத்து. ஏன் பொண்டாட்டியா? அதனால அப்படிலாம் பேச முடியாது. மந்தமா போட்டமும் உருவமும் போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மந்தமா போட்டமும் உருவம் போயிட்டே இருக்கணும். மழை பெய்யறதுனால நம்மளுடைய கரகாலத்தை கோயில் முன்பாக நடத்தலாம் முடிவு எடுத்திருக்கிறாங்க விழாக்குழு. நேரம் எல்லாம் கோயிலுக்கு முன்னாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் டிஎன் கல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.